கல்கத்தாவில் பண்டேல் என்னும் கிராமத்தில் மிக பெரும் பணக்காரராக இருந்தவர் தான் நரேந்தர். இவர் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு வந்தார். இவரது தொழிலே தசரா போன்ற காலங்களில் காளி சிலைகளை அற்புதமாக வடிவமைச்சு நாட்டின் பல இடங்களில் அதனை நல்ல விலைக்கு விற்கிறது தான். உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலும் இவர் தனது வியாபாரத்தை விரிவுபடுத்தி இருந்தார். இதனால் அந்த கிராமத்திலேயே இவரது வீடு தான் பங்களாவாக இருந்தது. பங்களா நரேந்தர்னு சொன்னால் போதும், இவர் வீடு வரையில் விருந்தாளிங்களை கொண்டு வந்து விடுவாங்க கிராமத்து மக்கள். அந்த ஊரில் அப்படி ஒரு பிரபலமாக வாழ்ந்து வந்தவர் தான் நரேந்தர். நரேந்தர் காளி சிலைகள் மட்டும் இல்லாமல் அநேக சிலைகளை கலைநயத்தோடு செஞ்சு விற்கிறவர். ஆனால் உண்மையிலே இவர் ஒரு நாத்திகவாதி. கடவுள் சிலைகளை பொம்மைகளாக மட்டும்தான் பார்க்க தெரிஞ்சவர். ஆனால் இவரது மனைவி யசோதா தேவி அதீத தெய்வ பக்தி கொண்டவர். துளசி, வில்வம், புத்து என அனைத்தையும் கடவுளாக பார்க்குறவங்க. அடிக்கடி யசோதா தனது கணவனின் நாத்திக எண்ணத்தை குறை சொல்லிக்கிட்டு வருவாங்க. ஆனால் கணவரோ யசோதாவின் தெய்வ நம்பிக்கையை மூட நம்பிக்கையை அடிக்கடி சுட்டி காட்டி கிண்டல் செய்வார். இருவருக்குள்ள இது சம்பந்தமாக அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். இவங்களுக்கு விமல்ன்ற 6 வயது மகனும் ஐஸ்வர்யான்ற 13 வயது மகளும் இருந்தாங்க. இது இப்படி இருக்கு, நரேந்தர் தனது வீட்டில் ஒரு நாள் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க கிணறு வெட்ட முடிவு செஞ்சார். ஆழமாக கிணறு வெட்டும் பணியில் ஈடுபட்டு இருந்தப்போ ஒரு விசித்திரமான சிலை ஒன்று பூமிக்கடியில் இருந்து கிடச்சிது. பார்க்கறதுக்கு விலங்கின் முகமும் ஒரு பூதத்தின் உடலும் கொண்டு இருந்தது அந்த சிலை. யசோதா அந்த சிலையை பற்றி கேள்விப்பட்டு அதுவும் ஒரு தெய்வம் தான் போலன்னு நினச்சி ஆட்கள் மூலம் அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வணங்க தொடங்கினான். அந்த சிலை வீட்டில் வந்த அடுத்த நாளே அவர்கள் வீட்டில் இருந்த பசுமாடு இறந்தது. இது யசோதாவுக்கு அபசகுணமாக பட்டது. இருந்தாலும் அந்த சிலையை சுமார் 1 மாத காலமாக பூஜை செஞ்சு வணங்கி வந்தாள் யசோதா. அந்த சிலைக்கும் படையல்கள் பல படைச்சா. இப்படி இருக்கும்போது தசரா பண்டிகை ஆரம்பமானது. எப்பவும் தசரா ஆரம்பிக்கும் 1 மாதத்திற்கு முன்னமே நரேந்தரின் காளி சிலைகளுக்கு உலக அளவில் அதிக தேவைகள் இருக்கும். அதனால் பெரிய லாபத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நரேந்தர் சம்பாதிச்சிடுவார். ஆனால் தசரா பண்டிகை அடுத்த நாள் தொடங்க போகும் சூழ்நிலையிலும் நரேந்தரின் காளி சிலைகள் ஒன்று கூட விற்பனை ஆகலை. இது எப்படின்னு நரேந்திரனுக்கு புரியாத புதிராக இருந்தது. இந்த நிலையில் நரேந்தர் வாங்கிய கடன்களுக்கு அவரால் சரியாக வட்டியை செலுத்த முடியல. இதனால் அந்த தனியார் வங்கியிலிருந்து அன்னைக்கு அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. வங்கி மேலாளர், நரேந்தர், நீங்கள் வாங்கிய கடன் தொகைக்கு சரியாக வட்டி வந்து சேரலை, அதனால் வங்கி உங்கள் மீது நம்பிக்கை இழந்துடுச்சு. உங்கள் கடன் தொகையையும் வட்டியையும் சரியான நேரத்தில் கட்ட முடியாத காரணத்தால் உங்கள் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்கிறோம் நாங்கள். நரேந்தர் திகைச்சு போனார். வங்கியில் நேரில் போய் விளக்கம் தர முயற்சி செஞ்சார். ஆனால் அங்கே அவரது விளக்கத்தை கேட்க தயாராக இல்லை வங்கி மேலாளர்கிட்ட தவணை காலத்தை அதிகரிக்கும்படி கெஞ்சி பார்த்தார். 3 மாதத்திற்கு முன்னமே இதை பற்றி உங்களுக்கு தகவல் அனுப்பிட்டோமே, இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னுட்டார் வங்கி மேலாளர். இந்த நிலையில் நரேந்திரன் வீட்டில் யசோதா தேவி வெளியே காய்கறி வாங்க போயிருந்தாள். அன்னைக்கு வீட்டு வேலைக்காரியும் வரல. நரேந்திரன் மகள் ஐஸ்வர்யா படிச்சுக்கிட்டு இருந்தாள். அப்போது அவளை யாரோ அழைக்கிறது போல இருந்தது. தண்ணி மருந்த நிலையில் எழுந்தாள் ஐஸ்வர்யா. அப்படி எழுந்தவளை அந்த குரல் மாடிக்கு அழைத்து போனது. அங்கிருந்து அவள் கீழே விழுந்தாள். அதில் அவளது கைகளும் கால்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு முறிஞ்சு போனது. உடனடியாக ஐஸ்வர்யா ஐசியூவில் சேர்க்கப்பட்டாள். ரத்தம் நிறைய போய்கிட்டு இருந்தது. இந்த தகவல் நரேந்தருக்கு இன்னொரு பேரிடி. தனது குடும்பத்துக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நரேந்தர் கலங்கி தவிச்சார். யசோதா தேவி காளி கோயிலுக்கு போனா. காளியை மனம் முருக வேண்டி அழுதா. தனது மகள் நல்லபடியாக பழைக்கணும்னு அந்த கோயிலிலேயே தவம் கிடந்தா. அப்போது அந்த கோயிலில் இருந்த பூசாரி நிவல்கர் காளி மாதாவின் பிரசாதத்தை யசோதா கிட்ட கொடுத்தா. அதில் காளிக்கு அர்ச்சனை செய்த குங்குமமும் மிட்டாயும் இருந்தது. அப்போது யசோதாவுக்கு ஐஸ்வர்யா பிழைச்சிட்டதா தகவல் கிடைச்சது. எல்லாம் காளி மாதாவின் கருணைன்னு பூரிச்சு போனான். மருத்துவமனைக்கு போன பிறகுதான் அவளுக்கே தெரியும் அவள் மகளால் இனி எப்போவுமே நடக்க முடியாதுன்னு. அதனை கேட்டு அதிர்ந்து போனாள். செய்கிறது அறியாமல் திகைச்சா. அப்போது கணவனின் வியாபாரமும் நொடிந்து போனதால் சோகத்தில் ஆழ்ந்து போனாள். காளி கோயில் பண்டிதர் நிவல்கரை சந்தித்து தனது சோகத்தை பகிர்ந்து கொண்டாள். நிவல்கர் ஹோமம் ஒன்று செஞ்சால் எல்லாம் சரியாகிடும்னு சொல்லி யசோதாவின் வீட்டுக்கு வந்தார். அப்போதான் அங்கிருங்க அந்த விசித்திர சிலையை நிவல்கர் பார்த்தார். விவரம் கேட்டார். யசோதா எல்லாத்தையும் சொன்னான். அப்போது நிவல்கர் யசோதா கிட்ட, அம்மா,
தப்பு பண்ணிட்டீங்களே, இந்த சிலை தெய்வத்தின் சிலை மாதிரி தெரியல, இதில் ஏதோ துராத்மா இருக்குது, இதனை வெளியில் தூக்கி எரிஞ்சிடுங்க, அப்படியே நான் பூஜித்து தரும் தேவியின் சிலையை மட்டும் வீட்டில் வச்சு வணங்குங்க, இனி எந்த கெடுதலும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டார். இத்தோட நிவல்கர் ஹோமம் செய்ய அந்த வீட்டில் யாகம் வளர்த்தார். ஆனால் யாகத்தை அணைஞ்சு போனது. கொண்டு வந்திருந்த பழங்கள் எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் அழுகி போச்சு. எல்லாமே விசித்திரமாக பட்டது. அப்போதான் யசோதா தான் அந்த சிலையை கொண்டு வந்து எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோங்கிறத உணர்ந்தா. உடனே அந்த சிலையை தூக்கி எறிய தனது கணவனிடம் வேண்டினா. அப்போதான் நரேந்திரன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தன்னுடைய மகளை சக்கர நாற்காலியில் வைத்து அழைச்சு கொண்டு வந்தார். உடனுக்குடன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அந்த சிலையை தூக்க நரேந்திரன் எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் கொண்டு வந்த போது ரொம்பவும் லேசாக இருந்த அந்த சிலை யசோதா பூஜை பண்ணி அதில் அந்த சக்தியெல்லாம் ஏற்றி வச்சுருந்ததுனால கனமாக ஆக ஆரம்பிச்சிருந்தது. நரேந்திரால் அதனை நகர்த்த கூட முடியல. பிரமிச்சு போனார். இது ஒரு புறம் இருக்க, நிவல்கர் யசோதா கிட்ட நாளை வந்து தான் பூஜித்து தரும் காளி சிலையை தங்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுமாறு சொல்லிட்டு போனார். அன்னைக்கு ராத்திரி யசோதாவால் தூங்க கூட முடியல. மெல்ல எழுந்தவள் தனது படுக்கையறையை விட்டு வெளியில வந்தாள். ஒரு உருவம் அவளுக்கு பின்னால நடந்தது போல இருந்தது. அது அவளது மகன் விமலின் அறைக்கு போனதா அவள் உணர்ந்தாள். அடுத்த நொடி விமலுக்கு என்ன நேர்ந்ததோன்ற பயங்கர சிந்தனையில அறைக்கு ஓடினான். அந்த உருவம் விமலின் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யசோதா கத்தி கூச்சல் போட்டா. அந்த உருவம் மறைஞ்சது சட்டுன்னு. விமல் பிழைச்சுக்கிட்டான். அடுத்த நாள் விடிஞ்சது. நரேந்திரன் வீட்டில் அன்னைக்கு ராத்திரி யாருமே தூங்கலை. உடனே எழுந்து தனது வேலைகளை முடிச்சுட்டு நரேந்திரனுடன் நிவல்கரை சந்திச்சு காளி சிலையை பெற யசோதா கோவிலுக்கு போயிருந்தா. நிவல்கர் காளி சிலையை யசோதா கிட்ட கொடுத்தார். அதனை காரில் வச்சு நரேந்திரன் குடும்பம் எடுத்துட்டு போனது. ஆனால் நரேந்தர் தனது வீட்டை அடையும் சமயம் 10 அடி தூரத்தில் அந்த கார் நின்றுடுச்சு. காரை பரிசோதனை செஞ்சதில் எந்த கோளாறும் இல்லை. ஆனால் நரேந்திரனின் பெட்ரோல் டேங்க்ல இருந்து பெட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கிட்டே இருந்தது. அதனை யாருமே கவனிக்கல. கீழே சிந்திய அந்த பெட்ரோல் மெல்ல மெல்ல ஊர்ந்து பக்கத்தில் குப்பைகள் எரிக்கப்படும் இடம் நோக்கி நகர்ந்தது. அங்கே குப்பைகள் எல்லாம் நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் இந்த பெட்ரோல் சேர்ந்ததுன்னா என்னாகும்? மறுபுறம் சரி, வீடு அருகில் தானே இருக்குன்னு நரேந்தர் உட்பட எல்லாரும் காளி சிலையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே நடந்து செல்ல முடிவு செஞ்சு அதன்படியே சட்டுன்னு கார்லேருந்து இறங்கி நடந்து போனாங்க. அவங்க இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்ததும் அவங்களது கார் பட்டியர்னு வெடித்து சிதறினது. நரேந்தருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் தெய்வத்தை நம்பாத நரேந்தர் முதல்ல தனது குடும்பம் காக்கப்பட்டது தெய்வத்தின் கருணைங்கிறத உணர்ந்தான். வீட்டுக்குள் காளி சிலையை கொண்டு வந்து பூஜைகள் நடத்தப்பட்டது. அப்போது பூஜை முடிந்ததும் நரேந்தருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. அது வங்கி மேலாளர்கிட்ட இருந்துதான். நரேந்தர் கொடுக்க வேண்டிய கடன்களின் வட்டி தொகையை ஒரு வயசான அம்மா வந்து செலுத்திட்டதாகவும் அதனால் வங்கி அவருக்கு கடன்களை அடைக்க கூடுதல் அவகாசம் தர்றதாகவும் சொன்னார். அது கேட்டு நரேந்தர் எல்லாம் காளியின் கிருபைன்னு புரிஞ்சுக்கிட்டார். அந்த சமயம் நிவல்கரும் வீட்டுக்கு வந்தார். அவரும் காளிக்கு பூஜை செஞ்சார். அப்போ மீண்டும் யசோதா கிட்ட நீங்கள் அப்போது நரேந்தர் தன்னால் அந்த பூதத்தின் சிலையை அசைக்க கூட முடியலன்ற விவரத்தை சொல்ல இப்போ நிவல்கர் முயற்சி செஞ்சார். ஆனால் அந்த சிலை அப்போ பூ போல ரொம்பவும் இலகுவாக எடுக்க வந்தது. இத்தனைக்கும் நிவல்கர் 70 வயதை தாண்டினவர். அசந்து போனார் நரேந்தர். எல்லாமே காளி மாதா வீட்டிற்கு வந்த நேரம்னு மனசில் சொல்லிக்கிட்டார். அந்த பூதத்தின் சிலையை நிவல்கர் அகற்றி வெளியில் எரிஞ்சார். அன்று முதல் காளி மாதாவின் அருளால் நரேந்திரனின் குடும்பத்திற்கு நல்லதே நடந்தது.